ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் உடனே நைட் ஆஃப் தி ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்பால் அனிமையோடைய எபிசோட் 16 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலுக்கு புரிஞ்சுன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலிகான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல் இந்த பேசுகிறோம் பிரமாதமாக இருக்க போது உண்மையிலே ஹீரோவுடைய அவைக்னிங்லாம் வேறு லெவலாக இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் ஆட போகிற முக்கியமான மேட்சஸ் எல்லாமே பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதே மாதிரி தயவு செஞ்சு பார்க்காம மட்டும் நின்றாதீங்க. கண்டிப்பாக லேட் ஆனாலும் வீடியோ ஒரு நாளும் நிற்காது. கண்டிப்பாக நான் போட்டுறேன். முடிஞ்சளவுக்கு நீங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். அது எனக்கு போதும். சரிங்க, நம்ம கதுக்குள்ள போலாமா? இப்போ ஆப்போனன்ட் டீம் கிட்ட பால் இருக்கேன். நம்ம ஹீரோ ஒருத்தன் கூட கண்டுக்காம பாலை இன்னமும் கோல் போடுறதுக்கு முன்னுக்கு எடுத்துன்னு போறாங்க. சிண்டு இந்தடா இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நம்பர் 10 அதான் கேப்டன் அனுப்புவான். அந்த பாஸ் பண்ற கேப்ல யாரோ ஒருத்தங்க வந்து அந்த பால் எடுக்க யாரோ இவன்ற மாதிரி ஷாக் ஆவானுங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ வந்த ஆளே ஐசாவாக்கா கேரோ. அதுக்கப்புறம் கிமுவும் பாலை வாங்க வருவான். பட் நான் அவனுக்கே சூற விடுவான் பாருங்க ஹீரோ. தக்காளி இதை பார்க்கவே வேணாலும் இருக்கும். இப்போ ஹீரோவா இல்ல சுகுரோவா இருக்கான். அதுக்கப்புறம் எவனாலேயே அவனை தடுத்து நிறுத்த முடியல. அராகியும் பார்த்து ஷாக் ஆகிறான். நானும் அவனை பக்கம் ஷாக் ஆவேன். அதுக்கப்புறம் நம்பர் 6 வந்து பாலை வாங்கலாம் வர நம்ம ஹீரோ அவனுக்கு கேப்பை கொடுத்துட்டு வாட்டில பாலை போட்டு போயிடுவான். இன்னொரு டிஃபெண்டரையும் தாண்டிட்டாரு. யாராகி பார்த்து அடிச்சு போயிட்டான். யாரா இவன் என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு? இது லெஃப்ட் ஹேண்ட்ல ஆடுறது கண்டிப்பா இது சுகுரோமோடைய மூவ் தான். என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோவை தடிக்க விடலான்னு பார்க்க பட் ஹீரோ பாலை பாஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த பால் வந்து அராகி கிட்ட போக அராகி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த முடியல. அடைச்சா என்னுடைய பெஸ்ட் மூவ் அது. என்னாலேயே ரீச் பண்ண முடியல. ஏன் என்னுடைய பாடி தான் காரணம். அந்த காலத்துல அவன் எனக்கு அனுப்பின சுகுரோ. அப்ப 2 பேரும் கை கொடுத்து விளையாடணும். ககிரோ என்னடா ஆச்சு உனக்கு? என்ன சொல்ற அராகி? எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா பண்ற? என்ன திரும்ப இப்ப கொண்டாத்து முடி பண்ண நீ? சாரிப்பா, சுத்தமா எனக்கு ஞாபகம் இல்ல. என்னடா பேசிட்டு மாதிரி. அதுக்கப்புறம் ஓடாவும் கத்துறான். வாங்கடா பால் கிக் பண்ணுன்னு. கோச்சும் அதுக்கப்புறம் மிசிமா என்னாச்சுன்ற மாதிரி கேட்க இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் மைனும் இதை பாக்குறாங்க. ஹிபினோவும் பாக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடுறதுல நம்ம ஆப்பனன்ட் கோச்சும் நம்பர் 20 விடாதீங்கன்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை மட்டும் இப்ப மார்க் பண்ணிடுறாங்க. ஓட அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ்ல பாஸ் பண்ண அதுக்கப்புறம் மோக்கோ பார்த்து அராகி பாஸ் பண்ண கக்கீரோக்கு பாஸ் பண்றதுக்கு அராகி ரெடியா இருக்கான். நம்ம ஹீரோவை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறான். கக்கீரோ நீ சுகுரோ மாதிரி ஆடுற. இப்ப சுகுரோ வந்து இல்ல நம்ம ஹீரோவா தான் ஆடுறதுனால அராகியும் இதை பார்த்துட்டு இந்தடா வாங்கிக்கணுன்ற மாதிரி பால் அனுப்பேன். ஹீரோக்கு பால் போன அடுத்த செகண்டே பார்த்தா கோலை போடுறான்ற மாதிரி கத்தேன். கோல் போட்டுருவான். ஃபர்ஸ்ட் இயர் ஐசாவா கக்கீரோ கோலை ஒரு வழியா போட்டுறாரு. கக்கீரோ சும்மா சொல்லக்கூடாது. வேற லெவலா யாருக்கு பார்த்து தெரியும். சரி விடாதீங்கடா, இன்னும் நமக்கு டைம் இருக்கு, போராடுங்க. டிஃபென்ஸை கரெக்டா பண்ணாலே போதும். இன்னும் 25 நிமிஷம் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி ஆரம்பிக்க மேட்ச். இப்ப 2-1 முறையில் திரும்பி கோலை போட்டானுங்கன்னா ஆப்போனன்ட் ஜெயிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோடைய டீம் தோத்துருவாங்க. கடினமான சூழ்நிலையில கூட நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம போராடுறதுக்கு கோச் ஒரு பக்கம் ஐடியா கொடுக்குறாரு. கண்டிப்பா இது டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி தான். இப்பதான் புரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீனோவும் காய்ஸ் எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்க அப்படின்னு அவன் வேண்டிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பார்க்க இன்னொரு பக்கம் மோக்கோவை ஜும்பேவை யோசிச்சு பார்க்கறான். அதை ஹீனோவை அப்ப பார்த்து அவன் ஒரு கேங்கோடைய லீடராகவே இருந்திருக்கான். நம்ம மோக்கோ தான் அவங்ககிட்ட அப்படி இப்படின்னு பேசி அதுக்கப்புறம் எஸ்சி கிளப்ல வந்து சாக்கர் விளையாட சொல்லி கேட்டிருப்பான். திரும்பவும் வந்து விளையாடுற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க விளையாடுற இடத்துக்கு வந்துட்டு இவங்களும் வந்து சேர்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒத்துக்க எதுக்காகனா எந்த ஒரு மேட்ச்ல இதுக்கப்புறம் தோத்து போக கூடாதுன்னு சபதம் வாங்கிட்டு தான் வந்திருப்பான். கண்டிப்பா தோத்து போக மாட்டேன் ஜும்பே, உனக்காக வச்சு இந்த இடத்துல ஜெயிப்போம். அதுக்கப்புறம் கோச் மோக்கோவை கூப்பிடு ஐடியாவை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் லாங் கிக் நம்ம கோல் கீப்பர் பண்ண டக்கேசி பால கக்கீரோக்கு பால பாஸ் பண்ண இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ள இன்னொரு கோலை போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் அராக்கிக்கு பாஸ் பண்ண ஒரு காலை இவனை வந்து தடுக்க தோத்து போக மாட்டேன்னு சொல்லி இருக்கேன். பட் இருந்தாலுமே பார்த்தா ஆப்போனன்ட் டீமை சேர்ந்து பால வெளியே தள்ளிடுவான். கிரவுண்டுக்கு வெளியே லைனுக்கு வெளியில தள்ளிதனால இப்ப நம்ம அராகி வந்து ஹீரோ கிட்ட பால வாங்கி நான் உனக்கு பாஸ் பண்ற மாதிரி சொல்ல அப்புறம் மோக்கோவோட ஐடியாவையும் கேட்டுக்கூடாதுன்ற மாதிரி சொல்றான். இதனால ஹீரோ என்னடா நடக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். கோச் பிளான் பண்ணிட்டான். பார்த்தா அது ஆப்போனன்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் அவனை டிஸ்ட்ராக்ட் ஆனதுல ஹீரோவும் அதுக்கப்புறம் மோக்கோக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல கிக் பண்ண விடக்கூடாதுன்ற மாதிரி இன்னும் டிஃபெண்டர்ஸ் வந்து தடுக்கலன்னு பார்க்கல. பால் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டான். மோக்கோ விட்டாதான்ற மாதிரி சொல்ல பட் இருந்தாலுமே பார்த்தா அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் வழியே காலையை அடிச்சு சைட்ல என்ன தள்ளி விட்டுறான் பால். நம்ம மோக்கோவும் என்ன இங்க நடக்குது இன்னொன்னு சைட்ல என்ன போயிடுச்சான். அதுக்கப்புறம் பார்த்து திரும்பி கேப்டனே அந்த இடத்துக்கு வந்து பால் எடுத்து போடுற மாதிரி கிரௌண்டோட அதர் சைட்ல இருந்து வரதுக்கே லேட் ஆயிடுது. இதை பார்த்துட்டு கோச்சும் திடீர் வேணாண்டா நீ ஏன்டா போடுற மாதிரி. அதுக்கப்புறம் அவரு புலம்புறாரு. கிமோ நீ போடாதா இட்சிக்காம கிட்ட த்ரோ பண்றான். அதுக்கப்புறம் பார்த்து கிமோக்கு எல்லோ கார்டு கொடுத்துறாரு. கேம்ல இந்த மாதிரி நீங்க ரொம்ப மற்ற பிளேயர்ஸோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க வேற ஒருத்தர்கிட்ட தான் கொடுக்கணும். நீங்க வேற இடத்துல இருந்தா இதனால உங்களுடைய ஆப்போனன்ட்டுக்கு சான்ஸ் போகுது. இது ஒரு வேஸ்ட் டைம் எல்லோ கார்டு. அதுக்கப்புறம் எல்லோ கார்டு கொடுக்க வச்சுட்டாங்க. மோக்கோ பார்த்து அவனை கடுப்பாவேன். இதெல்லாம் உன்னுடைய வேலை தானே, நான் என்னடா பெருசா பண்ணேன். பார்த்தா நம்ம கோச் தான் இந்த வேலையை பண்ண சொல்லியிருப்பான். கிமோகத்துக்கு அப்புறம் பார்த்தா திரும்பியும் லாங் த்ரோ பண்ணாம இப்ப ஷார்ட்டாவே பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பால நம்பர் 9 கணப்பேன். அவனும் 8 பண்ணலான்னு பார்ப்பான். பட் நம்ம கோல் கீப்பர் பிடிச்சிருவான் சால்ட்டா. மேட்ச் இன்னும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்க. டைம் வேற கம்மியாயிட்டே வந்துருக்கு. சாவமரா கிட்ட பால போக அவனை கிட்டத்தட்ட நிறைய பேர் லாக் பண்ண வர அவனை கிட்ட வந்த உடனே அவனை பால பாஸ் பண்ணிடுறான். கோட்டா கிட்ட அப்புறம் பால போக அவன் பிரமாதமா விளையாட இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ ஓரியும் திணற ஆரம்பிச்சான். கோச்சி வாகி அவர் உங்களுக்கு தெரியுமா? அவன் என்னுடைய ஓல்டு டீம்மேட். இனோஷிமாவுடைய FC கிளப்ல நாங்க 2 பேரும் ஒன்னா தான் விளையாடணும். இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அராகி கிட்ட பால் வர கோலை போட்டுருங்கடா விட்டாதீங்க. ஏன்னா உங்களுடைய நேஷனல் கனவு இல்லைன்னா விட்டு போயிட்டு இருந்ததுல உண்மையில நீங்க அமேசிங்கானவங்க. இதுக்காக எவ்வளவு போராடுனீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஓரியோ கோச்சும்
கோச்சும் ஹாப்பியா பாக்குறாரு. நடந்த விஷயம் என்னன்னா இவங்களுக்கு கடுமையான ட்ரைனிங் கொடுத்ததுல கோச் என்னையா நீ ப்ராக்டிஸ் கொடுக்குற இந்த மாதிரி சாவர் லெவலுக்கு கொடுப்பேன். வரப்போற உங்களுடைய ஆப்போனன்ட்ஸ் எல்லாமே இதை விடவும் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பாங்க. அந்த ஒரு சமயத்துல நீங்க அவங்களுக்கு டஃப் கொடுக்காம ஏன்னா தானு விளையாண்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தோத்து போயிட்டு ஈஸியா வந்துருங்க. நேஷனல் போகணுமா ஆசை இருக்கா இல்லையா? உங்களுக்கு நான் கடுமையான ட்ரைனிங் கொடுக்குறேன், நீங்க வருத்தப்படுறீங்க. பட் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கொடுத்த ட்ரைனிங் பலன் கொடுக்கதா இல்லையா பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன கோச்சா ஏத்துக்கிறது ஏத்துக்காம போறது அடிக்கிறது அடிக்காம போறது உங்க கையிலேயே. நான் உங்களுடைய வெப்பனை வெளியே வர வைக்கிறேன், அதனால நீங்க அதுக்காக போராடுங்க அப்படின்னு அவன் சொல்லிருப்பான். அதுக்கேற்ற போல இந்த இடத்துல பார்த்தா அவனுங்களும் நல்லா தான் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் மோகா கிட்ட திரும்ப பால் வர அவனுக்கு கோல் போடுறான்னு சொல்லிட்டு இன்னும் சப்போர்ட் பண்ண ரீபவுண்ட் ஆயிடுது. ரீபவுண்டா அடிச்சிருன்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அடிச்சிருவன் கோலும் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா 2-2 இப்ப டை அப்ல இருக்கு. விட்டு கொடுக்க கூடாது, எல்லாரும் போராடுங்களா, ஃபைனல்ஸ்க்கு நம்ம போய் ஆகணும். சரிதான், இன்னும் 1 இல்ல 2 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ள இன்னொரு கோல் யார் போறாங்கன்றது பார்ப்போம். 2 பேருமே நேஷனல்ஸ்க்காக போராடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல பார்த்தா 2 டீமுமே வெறித்தனமா விளையாடுவானுங்க. விக்டோரி எங்களுக்கு வந்தாகணும், நாங்க இதுல ஜெயிச்சாகணும் அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சொல்லி பாலை பாஸ் பண்ணிக்கின்னு வேற லெவலா பிரிட்டோட விளையாடுறானுங்க. அதுக்கப்புறம் நம்பர் 9 கோலை போடலான்னு வருவோம். கோல் கீப்பர் தயாரா இருக்க நம்ம ஓட குறுக்கால வந்து தடுத்துருவோம். யாராச்சும் போய் ஷூட் பண்ணுங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை கத்த அதுக்கப்புறம் அந்த பாலுக்காக ஓடுவாங்க. சாவமுறை இன்னமும் அவனை தடுத்துட்டு இருக்கேன். லைனை விட்டு வெளியே போயிடுது பால், கீப்பர் கிட்ட வாங்கணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் சொல்ல அதுக்கப்புறம் வந்து பாலை த்ரோ பண்ணி கோல் போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல திரும்பியும் பால் வந்து நம்ம டக்கேசியும் பார்த்த பாலை வந்து தடுத்துருவான். அதுக்கப்புறம் எல்லாரும் பாலை நோக்கி போக ஹீரோ மட்டும் கம்முன்னு நின்றுடுவான். திரும்பி பார்ப்பான், கக்கேரு நீ ஒரு ஸ்ட்ரைக்கர், அதை உணர முடியுதா அப்படின்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்த கோல் கீப்பர் அந்த பாலை பிடிச்சிருவான். நம்ம ஹீரோவும் லீ எனக்கு அனுப்புடா பாலை என்ன பக்கத்தினுடைய அண்ணங்காரன் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். எம்டியான கிரவுண்டு, எல்லாருமே கோல் போஸ்ட் கிட்ட நின்னுங்கிறாங்க. ஆப்போனன்ட்ஸ் எல்லாமே உனக்கு முன்னாடி காலி கிரவுண்ட்ல உனக்கு பால் இருக்கும்போது சில செகண்ட்ஸ்ல கோல் போடணும் நிலைமை. அப்ப நீ என்ன பண்ணுவ? ஒரு ஸ்ட்ரைக்கரா நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அந்த வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. அதுக்கப்புறம் இவன் பேச்ச கட்டி அவனுக்கு பால போட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சம வேகமா போகலாம். கோல் கீப்பர் அதுக்கப்புறம் தடுக்கிறதுக்காக வர. அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. என்னடா பார்த்தா ஹீரோவுடைய கால்கள்ல இருந்து பால் காணாம போயிடும். எல்லாருமே பார்த்து சாக்கா அவங்க பால் எங்கடா வச்சுன்ற மாதிரி என்ன அங்க நடக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வழியா கோலை போட்டுருவான். ஹீரோ ஒரு வழியா அந்த வெப்பனை சரியா பயன்படுத்தினான்றத நானும் பார்த்து சந்தோஷமாக. கோல் கீப்பர் ஷாக் ஆகுறான். பால் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுச்சு, எப்படி இன்னும் டைம் இருக்கு விட்டு கூடாது, வாங்க போராடும் சொல்லிட்டு திரும்பி அவங்க எல்லாமே போராடுறாங்க. கோச் அதே தான் சொல்றாரு, கேம் இன்னும் முடியலடா, சீக்கிரம் போராடுங்க, கோல் போட முடியும், விட மாட்டா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் தயாரா இருக்கேன். பட் ஆனா இவங்க திரும்ப விளையாட ஆரம்பிச்ச உடனே பார்த்தா கோல் போட முடியாம டைம் அவுட் ஆயிட்டு தோத்துறானுங்க. நம்ம ஆளுங்க ஒரு வழியா ஜெயிச்சிடானுங்க. அதுக்கப்புறம் இன்னும் சுயோ கிட்ட போக என்னாச்சுரா, என்ன பிரச்சனையா? ஒன்னுடா, நீ மேட்ச்ல ரொம்ப நல்லா விளையாடுன, அப்படியா இருந்தாலுமே தோத்துட்டேனே, இருந்தாலும் பரவாயில்லடா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடுறேன், உன்னுடைய விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு மனசு ஆறுதல அவனும் டிஷர்ட் மாத்திக்க இவனும் மாத்திக்கிறான். மேட்ச்ல அப்படி பண்ணதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கிறான். கோச்சும் அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுனீங்க, பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, நேஷனல்ஸ் உங்களால போக முடியாதுன்னு நினைக்கிறேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கோச்சா இருக்க தகுதி இல்லாதவன் அப்படின்ற மாதிரி அவரும் கண்கலங்கினே சொல்ல. இவனுங்களும் கண்கலங்கினே, இல்ல கோச் நீங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தீங்க, நீங்க தான் எங்களுக்கு பெஸ்ட் கோச், உண்மையை சொல்ல போனா நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப நன்றின்ற மாதிரி அவனுங்க மனசுக்கு ஆறுதல் அவருக்கு சொல்ல. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அடுத்து விட்டு கிளம்புறதுல இபினோவும் பார்த்தா கக்கேரோ அடுத்த மேட்ச் உன் கூட தான், நான் உங்ககிட்ட தோத்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனு கிளம்ப. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெலிகான வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம்.